குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. பணம் 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 பண ஆசை வேணும். அதற்காக நீங்கள் பணம் சேர்த்தணுன்னா முதல்ல எண்ணம். சண்டை போடுறோம், தப்பாக பேசுகிறோம், கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம், நாசமாக போ, தொலைஞ்சு போ, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். அந்த பணம் நினைக்குது நம்மளை தொலைஞ்சு போன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம போகவே வேண்டான்னு அது முடிவெடுத்தோம். பணத்தை நேசிக்கணும். நிறைய பேர் பணத்தை யாரும் நேசிக்காததுடைய விளைவு எப்போ பாருங்கள் ஜோப்பில் இல்லை அந்த இல்லைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது சொல்லும்போது என்னென்னா அது சொல்லுவாள் அவள் இல்லைன்னு நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை கேவலப்படுத்துகிறா, அவங்ககிட்ட இருக்க வேண்டான்றது போய் அதுவே நீங்கள் அமைதியாக காலையில் எழுந்திரிச்சு இந்த தொழில் செய்ய போகிறோம், இந்த பணம் சம்பாதிக்க போகிறோம், இப்படியெல்லாம் இருக்க போகிறோன்னு ஒரு தியான நிலையில் நல்லா மனக்கட்டுப்பாடு உட்காந்து செஞ்சு பாருங்கள். அந்த தியானத்தின் மூலிமா கிடைக்கிற போதை இருக்கு இல்லையா, அது வாழ்நாள் பூராமே இருக்கும். இப்போது இந்த பொருளாதார ஓட்டம் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னதெல்லாம் ஆன்மீக ரீதியாக வாழ்வியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய முதன்மையான விஷயம் காலையில் எந்திரிச்சணுமா, என்ன ஆஃபீஸ்க்கு போகிற என்ன நேரம், இன்றைக்கி என்ன வேலை, மாத சம்பளம் வந்துதா இல்லையா, பிஸ்னஸ்காரங்களுக்கு காலையில் கடை திறக்கணும், இன்றைக்கி எப்படி இப்போ போனி ஆகுமா, இன்றைக்கி எத்தனை கடன் கொடுக்கணும், எத்தனை கடன் வர வேண்டியது இருக்குது, நமக்கு இந்த ஓட்டத்திலேயே தானே மனம் சுழந்துக்கிட்டு இருக்கு. பணம் 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 பண ஆசை வேணும். பண ஆசை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக எப்பொழுது பார்த்தாலும் நாம் எங்காவது ஒரு விதத்தில் கடன் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடனையவே தினசரி நினச்சிட்டு இருந்தோம்னா கடனை கட்டுற கடன் தான் வாங்க முடியும் ஒழிய சம்பாதிக்க முடியாது. நீங்கள் என்ன ஓட்டங்கள் தான். பணம் என்பது ஒரு பொருள், அது நமக்கு கடவுளும் கிடையாது, இறைவனும் கிடையாது, அது ஒரு பொருள். அந்த பொருள் பணங்கிறத இந்தியா நாட்டில் மட்டும் உலக நாடு முழுவதும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒரு பொதுவான வங்கி இருக்குது. ரிசர்வ் பேங்க் பணம் அச்சடித்து கொடுக்குது. அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் நமக்கு எல்லா தகுதி இருக்க வழிய அந்த பணம் என்னுடையது என்று உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. ஏன்னா அது நமக்கு சொந்தமே கிடையாது, அது ஒரு கருவி பயன்படுத்துகிறோம். அந்த பணத்தை பயன்படுத்தி அதன் மூலமா வரக்கூடிய வருமானங்களில் வருமான வரியாக கட்ட சொல்லி அரசாங்கம் கேட்குது. நாங்கள் கொடுக்குற பணத்தை செலவு பண்ணி அதன் மூலிமா சம்பாதிக்கிறியா, அதுக்கு தான் வரி கொடுன்னு கேட்குறா ஒழிய நீங்கள் அச்சடிக்கிற பணம் இல்லை, நீங்கள் அச்சடிக்க முடியாது. ரெண்டாவது, இனிமேல் புதுசாக உங்களுக்காகவோ எனக்காகவோ இங்கே இருக்கிற யாருக்காகவோ புதுசாக பணம் அச்சடித்து கொண்டு வரக்கூடிய பணம் இல்லை. இருக்கிற பணத்தில் நமக்கு பணம் வேணும், ஆசைப்படுறோம். ஆசைப்படும்போது என்ன செய்யணும், மன ஒருமைப்பாடோட ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை வேலைக்கே போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே வேலைக்காரனாக இருக்கக்கூடாது. அந்த தொழிலுக்கு உரிமையாளர் ஆகணுங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றணும். எண்ணத்தை தொழிலில் மாற்றும்போது என்ன ஆகுனா உரிமையாளர் ஆகிடுவோம். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாலும் அந்த வேலைக்கே போயிட்டுருப்பாங்க, பியூன் வேலைக்கு போகிறாலும் அந்த வேலைக்கு போய்ட்டு அவங்க அதை பற்றி எதை கவலைப்பட மாட்டாங்க. அதோடு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்களே வராத போது எந்த பணமும் அவங்ககிட்ட வராது. நீங்கள் பணம் சேர்த்தணுன்னா முதல்ல எண்ணம். வாழ்க்கையில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு இதே மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வங்கள் அதிகமாக வரும்பொழுது அந்த தொழில் செய்யக்கூடிய எல்லா தகுதிகளையும் வளர்த்துக்கிறோம். வளர்த்துக்கு போயிடாங்கன்னா வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் சில பேர் வேலை செய்ய சொல்லுவாங்க மிஷினில். இதை பழகிட்டால் அந்த வேலையை நம்மளை செய்ய சொல்லிடுவோன்னு பயந்துட்டு எந்த வேலையுமே பழகாமையே வேலை செஞ்சிட்ருப்பான், அதோடையே இருப்பான். ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்கிறான் பாருங்க, அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் முதலாளி ஆகிடுவாங்க, ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. இந்த பணம் என்கிற கருவி இருக்க, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கைமாத்தலோ கடனோ வாங்கினீங்கன்னா வாங்கும்போது வாங்கிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக நீங்கள் உதவி பண்ணதுக்கு நன்றி, நீங்கள் ரொம்ப எங்களை கடைசி நேரத்தில் ரொம்ப சிரமத்தில் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், கொடுத்ததுக்கு நன்றி, காப்பாற்றினதுக்கு நன்றி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், சண்டை போடுறோம், தப்பாக பேசுகிறோம். கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம், நாசமாக போ, தொலைஞ்சு போ, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். அந்த பணம் நினைக்குது நம்மளை தொலைஞ்சுவோன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம போகவே வேண்டான்னு அது முடிவெடுத்துரும். நாசமாக போன்னு சொல்லிட்டா யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இல்லையா. அந்த பணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பணத்துக்கு உயிர் இருக்குது. பணத்துக்கு உயிர் மட்டும் இல்லை, அது என்றைக்குமே இறக்காத பொருள், அது உயிரோட்டம் உள்ள பொருள். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எதையுமே இப்போ நாங்கள் சட்டையே போட்டிருக்கோம்,
இந்த பட்டன் நேராக போட்டதுனால தான் நீங்கள் வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. கீழே மேலேயும் போட்டு என்ன ஆகும், சாருக்கு ஏதோ கொஞ்சம் இன்றைக்கி மனசு சரியில்லையாட்டிருக்கு, மூளை கிளம்பிருச்சாட்டிருக்குது, யதார்த்தமாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பணத்தை வந்து முதல்ல வந்து நேசிக்கணும். அந்த பணத்தை வந்து துட்டுங்கிறது, சில்லறை காசு கொடுங்கிறது, அதை வந்து அந்த வார்த்தைகளே வந்து பயன்படுத்துகிற விதமே வந்து ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அவங்க. அப்புறம் பணத்தை வந்து இப்படி சுருட்டுவாங்க. நீங்கள் வந்து அதை நேசிக்கணும் முதல்ல. அந்த பணத்தை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டுங்க, தமாஸ்கே சொல்ல, நான் என் வாழ்க்கையிலேயே அனுபவிச்ச பாடம். தினசரி 500 ரூபா நோட்டு, 100 நோட்டு கொண்ட ஒரு கட்டு, 10 கட்டு வச்ச பண்டல், பீராவில் ஒரு 500 பண்டல் இருக்கிறதா, டெய்லி காலையில் இருந்துச்சு பீராவை திறந்து மணக்கட்டில் பணம் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி பார்த்து சந்தோஷமாக நினச்சிட்டு நீங்கள் வாங்க. அது எவ்வளோ நாளில் வந்து அது நிறைவேறுதுன்னு பாருங்கள். அதுவே நீங்கள் வந்து நேசிக்காமல் நமக்கெல்லாம் இந்த பணம் எங்கேயோ வரப்போகுது, எப்போயா சும்மா இவர் சொல்கிறாரு எங்கேயா கிடைக்க போகுது, பணமே வராதியா, சும்மா இவர் கதை சொல்கிறாரியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த பணமே வராதுன்னு முடிவை நீங்களே எடுத்துட்டாக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரவே வராது. எண்ண ஓட்டத்துக்கும் பணத்துக்கும் நேரடி தொடர்பு வச்சாதான் வரும் ஒன்று. இது எல்லாத்தை விட இன்னொரு விஷயம், கிடைத்தால் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம அதை செய்யலாம் இதை கிடைத்தாலுங்கிற கேள்விக்குறி போட்டிங்கன்னா அது நிறைவேறாது. பணம் இருக்குது வீட்டில், அவ்வளோதான், அந்த பொருள் வாங்குகிறோம், முடிவு எடுத்தாச்சுனாக்கா கண்டிப்பாக பணம் வரும். அதுக்கு ஏன்னா அந்த பணத்துக்கு வந்து சக்தி என்னன்னாக்கா ஈர்ப்பு சக்தி. அது யார் விரும்புகிறாங்களோ அவங்ககிட்ட இந்த குழந்தைங்க எப்படி ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க நீங்கள் அன்பாக பேசி கை நீட்டுக்கு ஓடி வந்துடும், அது யாருன்னு கூட பார்க்காது. அந்த மாதிரி இந்த பணம் வந்து குழந்தைங்க மாதிரி. நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ அன்பை செலுத்துறீங்களோ அந்த பணம் உங்கள்கிட்ட ஓடி வரும். ஒரு தொழில் செய்கிறாங்க, தொழில் செய்கிறவங்க பாருங்கள், எல்லாருக்குமே வந்து 12 மாதம் நல்லாயிருக்கும் சில தொழிலதிபர்களுக்கு. காரணம் அவங்க வந்து முறையான தொழில் செய்வாங்க. நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு இந்த பணம் கொடுத்து ஆர்பிஐக்கு நன்றி சொல்லுவாங்க, அந்த பணத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. அந்த பணத்துக்கு முறையான வரி அரசாங்கத்துக்கு முறையாக யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்க தொழிலை பாருங்கள் ரொம்ப டாப்பாக போயிடுவாங்க. நீங்கள் டாடா கம்பெனிலேயோ பிர்லா கம்பெனிலேயோ ரிலையன்ஸ்லேயோ ஏதாவது பெரிய குரூப் எடுத்துங்க, எல்லா கம்பெனிகள்லையோ அந்த கம்பெனிகளுக்கு இன்கம் டேக்ஸ் எப்போவுமே போகாது. காரணம்னா அவங்களுக்கு அவார்டே கொடுப்பாங்க முறையான வருமான வரி கட்டியவர்கள்னு. அந்த கோயம்புத்தூரில் வந்து LMW லட்சுமி மிஷன் ஒர்க்ஸ் இருக்குது, ஜெயவர்த்தனவேல் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் வந்து வருமான வரி முறையாக கட்டினவர்களுக்கு அவருக்கு இன்கம் டேக்ஸ் அவார்டு கொடுத்தது. அது மாதிரி நீங்கள் முறையாக கட்டிங்கன்னா அந்த பணம் என்ன ஆகுனா, நம்ம விரும்பி கட்டி விரும்பி செய்யும்போது ஒருத்தருக்கு விரும்பியே நீங்கள் கொடுக்கும்போது அந்த பணத்தை சந்தோஷமாக பார்த்துட்டு கொடுங்க, அந்த பணம் டபுளாக உங்கள்கிட்ட வந்துடும். கொடுக்கும்போது தவறான எண்ணத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து கொடுத்து தொலையாமல் போட்டு அப்படின்ட்டு வைங்க, இருக்கிற பணம் எல்லாமே ஓடிடும். பணம் இருக்கிறது, வர்றது, வைக்கிறது, வீட்டில் நம்மகிட்ட இருக்கிறது, பாக்கெட்டில் இருக்கிறது, கம்பெனி ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து ஈர்ப்பு சக்தி. பணத்துக்கு இருக்கிற ஈர்ப்பு சக்தி எந்த பொருளுக்கும் உலகத்தில் கிடையாது. அதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது. அதை நீங்கள் நேசிக்கணும். முதல்ல பணத்தை நேசிக்கணும். நிறைய பேர் பணத்தை யாரும் நேசிக்காதவுடைய விளைவு எப்போ பாருங்கள், ஜோப்பில் இல்லை அந்த இல்லைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. பணமே இருந்தால் கூட நீங்கள் நட்பாக இருந்தால் கூட ஒரு கைமாத்தல் கேட்டிங்கனாக்கா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா அப்புறம் தர்றா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. முதல்ல எடுத்ததுமே இல்லைப்பா. அது சொல்லும்போது என்னென்னா அதுவும் சொல்லுவா, அவள் இல்லைன்னு நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை கேவலப்படுத்துகிறா, அவங்ககிட்ட இருக்க வேண்டான்றது போயிடும். இதுதான் பணம். அதனால் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கிறவங்க முதல்ல அதை வந்து ரொம்ப நேசித்து விரும்பி ஈர்ப்பு சக்தி இருக்கணும். முதல்ல பணத்தை வந்து தவறான வார்த்தையே பயன்படுத்தாமல் ரொம்ப விருப்பமாகவே இருங்க. அந்த விருப்பத்தை வந்து அது நிறைவேற்றாமல் விடாது நம்மளை. ஆனால் பணத்தை விரும்பாமல், பணத்தை நேசிக்காமல், பணத்தை தப்பாக பேசிட்டு அது ரொம்ப அதை வந்து நமக்கு அடிமையான பொருளுங்கிற மாதிரி நினைப்பில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கக்கிட்ட என்றைக்குமே பணம் வராது. இதுதான் பணத்தோட சக்தி. அதனால் பணங்கிறது வந்து ஒரு சாதாரண பொருள் மாதிரி தெரியும், அது ஈர்ப்பு சக்தி தான். எல்லாருமே இந்த பெரிய சாதாரண கம்பெனிக்காரர் வரும், கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இல்லைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவனால் கம்பெனியை நடத்த முடியாது, விற்றுட்டு போயிடுவான். இதுவே வருங்க மகிழ்ச்சியாக கம்பெனி நடத்திட்டு இருப்பான், சின்ன பெட்டிக்கடை வச்சுருப்பாங்க, அன்பாக நடத்துவான், நல்லா அந்த பணத்தை நேசிப்பான், பணத்துக்கு வந்து சந்தோஷமாக கும்பிட்டு வீட்டில் விட பத்திரமா வைப்பாங்க. அவங்கள பாருங்கள் ஒரு 6 மாதத்தில் மெர்ச்சன்ட் ஆயிடுவாங்க. பெரிய எல்லாம் சரவணபவ ஹோட்டலில் எப்படி அண்ணாச்சி கடையில் வேலை செஞ்சு அவ்வளோ பெரிய ஆளானாரோ அந்த பண கடைகளை வாங்கி அந்த கல்லாவில் பெட்டியில் உள்ளே போடும்போதெல்லாம் இது நம்ம பணம்னு நினச்சிட்டு உள்ளே போடுவாராம். எவ்வளோ பெரிய வளர்ச்சியாச்சு. அதுவே அந்த பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்காதவங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், வியாபார ரீதியாக
ஒரு ரோட்டில் 50 கடை இருக்கும், 2-3 கடைகளை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஜனங்க நிறைஞ்சு நிற்பாங்க. காரணம் என்ன, அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தியாக வச்சுருப்பாங்க. சில பேர் பாருங்கள் பெரிய கடையாக வச்சுருப்பாங்க, கூட்டமே இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க பணத்தை ஈர்ப்பு சக்தி வைக்கிறதில்ல. பணத்தை ஈர்ப்பு சக்திக்கும் போது என்ன, கடைக்கு வர்ற வாடிக்கையாளர் மேலே நம்ம பாசம் அதிகமாக வைப்போம். ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் நம்ம கடையில் வந்து வாங்குற மாதிரி நினைப்போம், எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு விரயமாகுது இல்லையா, கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியுது. நிறைய பேர் நடுத்தர குடும்பங்களில் அது வந்து ஒரு தாரக மந்திரமாகவே ஆயிடுச்சு. அதுக்கு தான் காரணம். காரணம்னா நீங்கள் நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து ஒரு வறுமையான எண்ணங்கள் நினச்சிக்கிறது, பணம் இல்லைங்கிற நினைப்பை முதல்ல மாற்றிக்கணும். ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு என்ன சார் கஷ்டம்? அந்த பணம் நமக்காக இனி புதுசாக யாரும் அடிக்க போகிறதில்ல, அடிச்சும் கொடுக்க போகிறதில்ல, யாருக்கிட்ட வந்து எடுக்க போகிறதில்ல. அது பணம் ஆல்ரெடி இருக்கிற பணத்தை நம்மக்கிட்ட வரணும். அதுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி எந்த பொருளாக இருந்தாலும், இப்போ ஒரு விதை நடுறோம், டெய்லி பிடுங்கி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விதை முளைக்குமா? முளைக்காது. விதை நட்டாச்சுன்னா அவ்வளோதான், அது செடி முளைச்சி வருங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஈர்ப்பு சக்தி, பண விஷயத்தில் வந்து ஈர்ப்பு சக்தி தான். பணங்கிறதே வந்து நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து, இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து சம்பளம் வாங்குறதா மட்டும் பத்தாது. ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு விரும்புகிறாங்கனாக்கா அந்த தொழில் மேலே விருப்பம், அந்த தொழிலில் விரும்பி நீங்கள் முழு மனசோடு ஈடுபட்டிங்கன்னு வைங்க, கட்டாயம் வருமானம் வந்து தான் ஆகணும். சந்தேக கண்ணோட்டத்தோடு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது. இன்னும் ஒருத்தர் சொல்லிடுவாங்களே, இவங்க சொல்லிடுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க பேசிடுவாங்கன்னு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டதுன்னா ஆரம்பத்தில் தோல்வியாக இருந்தாலும் அதனுடைய விளைவு பின்னாடி வந்து அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தொழில் செய்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது தான் சொல்லுவாங்க, நான் வந்து கம்பெனியை விரும்புகிறோம், தொழிலை விரும்புகிறோம், எங்கிட்ட வேலை செய்கிறவங்கள எல்லாரையும் விரும்புகிறோம். அந்த விருப்பம்தான் வந்து எல்லாமே கொண்டு வர்றது. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து விரும்பும்போது அந்த விருப்பம் எப்படி நிறைவேறாமல் போகும்? நீங்கள் விருப்பமே இல்லாமல் எனக்கு வறுமையாக இருக்குதுன்னு வீட்டில் சொல்லிட்டு தூங்குறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்புறம் 4 ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துட்டு தவறான பாதைக்கு போதைக்கு அடிமையாகிறது. போதைக்கு அடிமையாகிறது என்ன, அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் அந்த போதை இருக்கும். அதுவே நீங்கள் அமைதியாக காலையில் எழுந்திரிச்சு இந்த தொழில் செய்ய போகிறோம், இந்த பணம் சம்பாதிக்க போகிறோம், இப்படியெல்லாம் இருக்க போகிறோன்னு ஒரு தியான நிலையில் நல்லா மனக்கட்டுப்பாடு உட்காந்து செஞ்சு பாருங்கள். அந்த தியானத்தின் மூலிமா கிடைக்கிற போதை இருக்கு இல்லையா, அது வாழ்நாள் பூராமே இருக்கும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது இந்த போதையை விட அந்த போதை வந்து ரொம்ப நல்லது. அது அனுபவிக்க தெரியாதவங்க தான் வந்து தவறான பாதைக்கு போயிடும். அந்த தவறான பாதைக்கு போயிட்டு எப்படி வாழ முடியும்? நல்ல பாதைக்கு போகணும் முதல்ல. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, எதிரில் ஒரு சின்ன முள் கிடக்குது, கல் இருக்குதுன்னா உங்கள் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மைய மண்டபம் உங்கள் கண்ணு மூலயமா தாண்டி போக சொல்லுது இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் தெரியுது இல்லையா? உங்களுக்கு கண்ணால் மட்டும் தெரியறதில்லை, உள்ளேருந்து அது வேலை கொடுக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து உங்கள் ஆத்மா தான் முதல்லையே சொன்னேன், ஆத்மா உங்களுடைய பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். சார் திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க, சீட்டு கொடுக்குற ஒரு கட்சி தலைவரும் போய் ஆட்சிக்கு வரணும்னு சாமி கும்பிட போகிறாரு. சீட்டு கேட்குறோம், நாங்கள் போய் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க சாமின்னு கும்பிட போகிறாங்க. ஓட்டு போடுறவனும் போய் இந்த நாடு நல்லா இருக்குன்னு சாமி கும்பிட போகிறாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் அங்கே இது பண்ணும்போது என்ன ஆகுனா, அவர்கிட்ட அவரே சொல்லுவார், ரொம்ப நம்பிக்கையான பையனாக இருக்கா, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுறானாக்கா அவரே நம்ம பேர் எழுதிடுவார். கண்டிப்பாக நமக்கு இயற்கையாகவே சீட்டு கிடச்சிருச்சுரா, தலைவர் கொடுத்துட்டாருமாங்க. அது காரணம் உங்களுடைய எண்ணங்கள் அந்த பிரதிபலிக்கும். டெய்லி அந்த மெஸ்மரிசம், அந்த சக்தியை வந்து செலுத்திகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தலைவர் இருந்தாலும் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு பேசிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோடு பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த இயக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. அது வெறுப்பு விருப்பம், இதுதான் காரணம். வெறுப்பு வேணும்னா வெறுப்பை விரும்புங்க, விருப்பம் வேணும்னா விருப்பத்தை விரும்புங்க. எதை விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். மக்களுடைய பணப்புழக்கத்தை பற்றி அதுவும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Tanga Maligai.